ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 13. ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன் மற்றும் வானரப் படைகள் எல்லாரும் கிஷ்கிந்தையை நோக்கி போறார். இப்போ சுக்ரீவன் மனசுல முன்னாடி இருந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. ராமனுடைய வார்த்தைகளிலும் அவனோட வல்லமையிலும் நல்ல உறுதியான நம்பிக்கை பிறந்துடுது. தர்மத்தின் உருவான ராமன் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய வில்லையும் சூரியனை போன்ற ஒளி வீசும் அம்புகளையும் கையில எடுத்துண்டு நடந்து போறார். முன்னால சுக்ரீவனும் அவனோடு பலமிக்க லக்ஷ்மணனும் போறார். பின்னால ஹனுமான், நளன், நீலன், தாரன் போன்ற வானர தலைவர்கள் எல்லாரும் போறார். இந்த பயணத்தை ஒரு சாதாரண பயணம் அப்படின்னு சொல்ல முடியாது. தர்மம் அதர்மத்தின் கோட்டைக்குள்ள போகக்கூடிய ஒரு நல்ல நேரம் அது. அவர்கள் போன பாதை இயற்கை அழகால அப்படியே நிரம்பி இருந்தது. மலர்களின் பாரத்தால குனிந்த தலைகளை உடைய மரங்கள், தெளிந்த நீரோடு கடலை நோக்கி ஓடுகின்ற நதிகள், அருவிகள், மலைகள், குகைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் அவர்களின் கண்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே இன்பமா இருந்தது. வைடூரியம் போல பிரகாசிச்ச குளங்கள்ல தாமரைகள் எல்லாம் அப்படியே மலர்ந்து இருந்தது. அன்னங்கள், சக்கரவாகங்கள், நீர்ப்பறவைகள் எல்லாம் இனிமையாக சத்தம் போட்டது. பயமென்று புல்லை மேய்ந்த மான்கள் காடெங்கும் சுற்றி திரிஞ்சுண்டு இருந்தது. மதமுடைய பெரிய யானைகள் மலைகளைப் போல நகர்ந்து போயின்றிருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்துண்டு அவள்லாம் வேகமா போயிட்டே இருந்தா. அதாவது இறைவனுடைய சன்னதியில் மனம் சுத்தமாக ஆன போது உலகமே தெய்வீகமா இருக்கு. இயற்கை காட்சி வெறும் காட்சி அல்ல, அது பரம்பொருளோட உயிருள்ள ஒரு வெளிப்பாடுதான். அந்த வழியில ஒரு விசித்திரமான அடர்ந்த வனத்தை ராமர் பார்க்கிறார். மேக கூட்டம் போல விரிந்திருந்த அந்த மரக்கூட்டத்தை காமிச்சு, நண்பா சுக்ரீவா, இது என்ன இடம் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்கிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சவராக இருந்தாலும் ராமர் இப்படி கேட்டது அன்பின் காரணமாக, உண்மையான ஞானம் எப்போதும் படிவோடு கலந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அப்போது சுக்ரீவன் அந்த வனத்தின் மகிமையை பத்தி சொல்றான். இது சப்தஜன முனிவர்களினுடைய ஆசிரமம். அவள்லாம் கடுமையான தபஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவா. 7 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் சாப்பிடுவா. காத்தையே ஆதாரமாக கொண்டு தபம் பண்றவா. கடைசியில உடலோடு தெய்வீக நிலையை அடைஞ்சு விடுறா. அவர்களின் தவ சக்தியால இந்த ஆசிரமம் இன்னும் தெய்வீக ஒளியால நிரம்பி இருக்கு. பறவைகளும் காட்டு உயிர்களும் கூட இந்த இடத்துக்கு இன்னும் பயத்தோடு தான் இருக்கே தவிர வர்றது கிடையாது. யாரேனும் மயக்கத்தால் உள்ளே போனா அவ மறுபடியும் திரும்பி வரதே இல்லை அப்படின்னு சொல்றான். அதாவது இன்னும் மறைமுகமாக வேள்வி நெருப்புகள் எரிவது போலத்தான் இருக்கு. சிவந்த புகை மர உச்சிகளை சூழ்ந்து இருந்தது. ஆபரண ஒளிகள், இசைகள், தெய்வீக மனம் ஆகிய அவை எல்லாமே அங்கு பரவி இருந்தது. புகையால் மூடப்பட்ட மர உச்சிகள் மேகத்தால் மறைக்கப்பட்ட வைடூரிய மலைகளைப் போல இருந்தது. இதனுடைய அர்த்தம் கொஞ்சம் ஆழமானதுதான். உண்மையான தவம் காலத்தால் அழிந்து போகாது. மகான்களினுடைய ஆன்ம சக்தி அவர்கள் உடலை விட்ட பின்னாலும் கூட உலகத்தில் சில அதிர்வுகளை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். சுக்ரீவன், ராமா, அந்த மகான்களை வணங்குங்கள். அவர்களை பணிவுடன் வணங்குபவர்களுக்கு எந்த அசுபமும் ஏற்படாது அப்படின்னு சொல்றான். உடனே ராமன், லக்ஷ்மணன் 2 பேரும் கைகூப்பி அந்த முனிவர்களை மனமாற வணங்குறார். இது ஒரு உயர்ந்த தத்துவம். இறைவனே முனிவர்களை வணங்குகிறான் அப்படின்னா ஞானத்துக்கும் சத் சங்கத்திற்கும் எவ்வளவு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத இது நன்னா காட்டுறது. பணிவில்லாத ஆன்மீகம் முழுமை அடையாது. முனிவர்களின் ஆசிரமத்தை வணங்கி மன மகிழ்ச்சியோடு அவள்லாம் அங்கேருந்து கிளம்புறா. சத் சங்கத்தின் பின் மனம் மேலும் தெளிவாருது. அச்சம் குறைஞ்சு போறது. இலக்கு உறுதியாருது. நீண்ட தூரம் சென்ற பிறகு வாலியின் வீரத்தால் பாதுகாக்கப்பட்ட அணுக முடியாத கிஷ்கிந்தையை அவர்கள் பார்த்தா. அப்போ ராமன், லக்ஷ்மணன் மற்றும் வானரர்கள் எல்லாரும் உதய சூரியனை போன்ற ஒளியோடு ஆயுதங்களை எல்லாம் கையில எடுத்துட்டு போயின்னு இருந்தா. இப்போது அவர்கள்லாம் சாதாரணமான ஒரு போருக்கு போகல. அகங்காரத்தின் வடிவமான
வாலியை அழிக்கத்தான் போயின்னு இருக்கா. இதுவே ஆன்மீக வாழ்க்கையினுடைய தத்துவம். முதலில் சாதகன் இறை அருளை நாடுகிறான். பின்னர் சத்சங்கத்தின் மூலம் மனசு சுத்தமடைகிறது. அதன் பிறகு ஞானத்தின் ஆயுதத்தோடு அகங்காரத்தை நேரடியாக எதிர்கொள்ள தயாராகி விடுகிறான். உதய சூரியன் இருளை அகற்றுவது போல இறையருள் அகங்கார இருளை அழிக்க வருகிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்வினுடைய ஒரு பரம அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த 13வது சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 14வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.